ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மேடம், பர்சனலாக நீங்கள் எப்படி மேடம், மூடி டைப் கேரக்டரா இல்லை ஓப்பன் டைப் கேரக்டரா? அது சுச்சுவேஷனை பொறுத்தது சார். படத்தை பற்றி கேளுங்க, படத்தில் என்னோட கேரக்டர் பற்றி கேளுங்க, பதில் சொல்கிறேன். மேடம், உங்கள் வெயிட் என்ன மேடம்? வாட்? உங்கள் உடல் எடை என்ன மேடம்? நான் உனக்கு டீசெண்டாக பதில் சொல்லணும்னு நினச்சேன், பட்டு அது என்னோட தப்பு தான். நீ வயிற்றுக்கு சோத்தை திங்குறியா இல்லை செப்டிக் டேங்க்லேருந்து ஏதாவது அள்ளி திங்குறியா? ஹலோ மேடம், நான் வெயிட் என்னன்னு தான் கேட்டேன். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீ பெரிய அப்போலோ சீஃப் டாக்டர். என்னோட ஹைட்டு, வெயிட்டு, பாடி மாஸ் இண்டெக்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணி ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க போகிறாரு. புறம்போக்கு. மேடம், நான் ஒரு ரிப்போர்ட்ரு, பார்த்து மரியாதை பேசுங்க. இவர் பெரிய பிபிசி ரிப்போர்ட்டரு. காசா வார் ஜோனில் மக்கள்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ட்டு லைவாக ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. என்னோட வெயிட் என்னன்னு தானே கேட்டேன். ஒரு நிமிஷம் இரு. பார், இதுதான் என்னோட செருப்பு. இதுக்கு என்னோட வெயிட் நல்லா தெரியும். சொல்லட்டுமா? என்ன மேடம் செருப்பெல்லாம் எடுத்து காட்டுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இந்த நாட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மேலேயே ஒருத்தன் செருப்பு தூக்கி வீசினான். அதை கேட்கறதுக்கே இந்த நாட்டில் ஒரு நாதியம் இல்லை. ஒன்று அடிச்சா கேட்பாங்கன்னு நினைக்கிற, மரியாதையே ஓடிடு. மக்களே, வெரி சாரி. நான் உனக்கு டீசெண்டாக பதில் சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் என்ன கேட்பான்? என்ன மேடம் உங்கள் தொப்பை பெருசாக இருக்குது, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்பான். அப்புறம் உங்கள் மூட் ஸ்விங் எப்படி இருக்குன்னு கேட்பான். இவங்களை இப்படி தானே ஹேண்டில் பண்ணி ஆகணும்.